வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஆர் வியூ சிடிஎஃப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரசம் ஒன்று செய்ய போகிறோம். இப்போ நான் பறிச்சுக்கிட்டு இருக்கிற இலை பார்த்தீங்கன்னா கற்பூரவள்ளி, இதுக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா ஓமவல்லின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இலையை வச்சு நம்ம இன்னைக்கு ரசம் செய்யலாம். இந்த ரசம் பார்த்தீங்கன்னா சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிடலாம். கோல்டுக்கு வந்து ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் இது. ஸோ இந்த வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அப்போ நம்ம போகிற எஃபர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த கற்பூரவள்ளி ரசம் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு எடுத்துக்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜீரகம், ஒரே ஒரு காஞ்ச மிளகா, தேவையான அளவு மிளகு, பூண்டு, இது எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு அப்படியே நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம். சரிங்களா? ரசத்துக்கு தேவையான பவுடர் நம்ம நல்லா அரைச்சி ரெடி பண்ணியாச்சு. இப்போது நம்ம கற்பூரவள்ளி பார்த்தீங்கன்னா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு அந்த சாறு நம்ம நல்லா எடுக்க போகிறோம். சரிங்களா? கற்பூரவள்ளி பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட் அரைச்சாச்சு. இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இந்த கற்பூரவள்ளி சாறை ஃபில்டர் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ நம்ம ரசம் பண்ணிடலாம். இப்போது ரசம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி ரெடியாக வச்சுக்கலாம். முதல்ல ஒரு டீஸ்பூன் கடுகு, இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் பார்த்தீங்கன்னா ஜீரகம் எடுத்துருக்கேன். கால் டீஸ்பூன் வெந்தயம், கடுகு வெடிக்க ஆரம்பிச்சோடனே ஒரே ஒரு காஞ்ச மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரே ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ கொஞ்சமா மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த பொடி ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த கற்பூரவள்ளி சாறு இருக்கு பார்த்தீங்களா, இதை நம்ம ஆட் பண்ணிப்போம். இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயம் ஆட் பண்ணிடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கற்பூரவள்ளி ரசம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
இந்த டிஷ் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. கோல்டு டைமில் நம்ம குறிப்பாக நம்ம இந்த ரசத்தை நம்ம சாப்பிட்லாம். ரொம்ப நல்லது உடம்புக்கு. நீங்கள் கோல்டு டைமில் எல்லாம் கூட பரவாயில்ல, நார்மல் டைமில் நம்ம இந்த ரசம் நம்ம சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறோம். லைக் பண்ணி விடுங்க. நம்ம சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற எஃபர்ட்ஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். சரிங்களா? தேங்க்யூ.